பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நேற்று தினம் ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தாங்க. அந்த அறிக்கையை எடுத்து போட்டு இங்க இருக்கக்கூடிய போலி சாதிய ஒழிப்பாளிகள் பாருங்க, அன்புமணி ராமதாஸ் கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடி ஒரு கூட்டத்தில் பேசினாரு, சாதி ஒரு அழகான சொல், சாதி இருக்கணும் அப்படின்னாரு. இப்ப பாருங்க, தமிழ்நாடு அரசு ஒரு அறிவிப்பு வெளியிடுறாங்க, அதை எதிர்த்து சாதி ஒழிக்க முடியாது, அழிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சொல்றார்களேன்னு சொல்லிட்டு ஒரு அரசியல் தெளிவில்லாத, அறிவில்லாத, புரிதல் இல்லாத அறவேக்காடுகள் கதறிட்டு இருக்கிறானுங்க. என்ன விஷயம் சொல்லிட்டு பார்த்தோம்னா, சில தினங்களுக்கு முன்பா தமிழகத்தினுடைய அரசின் சார்பாக ஒரு அறிக்கை வெளிவருது. என்ன அதில் குறிப்பிடுறாங்கன்னா, சாதி தாங்கி இருக்கக்கூடிய பெயர்கள் ஒரு தெருவினுடைய பெயராகவோ, வீதியினுடைய பெயராகவோ, குடியிருப்பினுடைய பெயராகவோ, நீர்நிலையினுடைய பெயராகவோ, சாலையினுடைய பெயராகவோ இருக்கக்கூடாது. மாற்றாக மாறு பெயரை வைக்க வேண்டும். வேற ஏதாவது பேர் வைங்க, அப்படி காமராஜர் நகர், அந்த நகர், இந்த நகர் சொல்லிட்டு வைங்க, ஆனா இது மாதிரி வைக்காதீங்கன்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பை அரசு வெளியிடுது. வெளியிட்ட 2 நாள்ல ஜிடி நாயுடு பேர் தாங்கி இருக்கக்கூடிய ஒரு பாலத்தை திறக்கிறான். இதை தான் கண்டித்து திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சொன்னாரு, சட்டத்தினால் சாதியை ஒழிக்க முடியாது, சமத்துவத்தால் மட்டும்தான் சாதியை ஒழிக்க முடியும். சாதி ஒழிக்கப்பட வேண்டியதுதான், ஆனா நீங்க போடுற சட்டம் அதை நீங்களே 2 நாள் கழிச்சு மதிக்காம ஒரு பாலத்தை திறக்கிறீங்க. இதன் வாயிலா சாதி ஒழியுமானா ஒழியாது. எப்படி ஒழியும்? எதன் வாயிலாக ஒழியும்? இடஒதுக்கீட்டின் வாயிலாக ஒழியும். ஏற்றத்தாழ்வு இல்லாம எல்லாருக்கும் எல்லாம் சமமாக கிடைக்கக்குள்ள, சமநிலை இந்த சமூகத்தில் எழக்குள்ள சாதி ஒழியும். அதற்கான முயற்சியை முன்னெடுங்க அப்படின்னு சொல்லிட்டு திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சொன்னதை அடிப்படை தெரிதல் இல்லாத, புரிதல் இல்லாத அறவேக்காடுகள் இப்படி பேசுறீங்களடா. ஒரு சின்ன சந்தேகம் தான். இப்ப என்ன, அந்த சுபவீர பாண்டியன், அடுத்தது வீரமணி, தங்கம் தென்னரசு மாதிரி திமுக முட்டு கொடுக்க சொல்றீங்களா? ஜிடி நாயுடு என்பதுதான் அவர் அறியப்பட்ட சொல், அவ்வாறே இருக்க வேண்டும், அவ்வாறே நொட்ட வேண்டும்னு சொல்லிட்டு எங்களையும் முட்டு கொடுக்க சொம்புத்துக்க சொல்றீங்களா? சாதி எப்படி ஒழியும்? நீ பள்ளிக்கூடம் போனா சாதி சான்றிதழ் கேட்கிற, கல்லூரிக்கு போனா சாதி சான்றிதழ் கேட்கிற, அது அவசியமா வச்சிருக்கிற. இப்படி இருக்கக்குள்ள எப்படி சாதி ஒழியும்? ஒண்ணு எல்லாருக்கும் சமமான இடஒதுக்கீடு கொடு, அவங்களுக்கு தகுந்த மாதிரி. இல்லையா, சாதி அப்படின்ற அடிப்படையில் இருக்கக்கூடிய இடஒதுக்கீடு, சாதி சான்று எல்லாத்தையும் தூக்கி கீழ்ச்சி எறிஞ்சிட்டு அது தேவையில்லை, யாருக்கெல்லாம் திறமை இருக்கோ திறமையின் அடிப்படையில் முன்னேறிவான்னு சொல்லு. எதுவும் செய்ய மாட்டேன், உன் இஷ்டத்துக்கு எல்லாம் செஞ்சுட்டு இருப்ப. இதை கேள்வி கேட்டா, இதை கண்டிச்சு அறிக்கை விட்டா சாதி வெறியர்கள் எங்களை அடையாள பூசுறானுங்க. ஒரே விஷயம்தான், சாதி ஒழியணும்னா திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சொல்றது போல எல்லாம் சமமா இருக்கணும். அதை விட்டுட்டு முட்டாள்தனமா பேரை மாத்திரம், அதை மாத்திரம், இதை மாத்திரம் சொல்லிட்டு 2 நாள் கழிச்சு அதே சாதி பேரை வச்சு நீங்க ஒரு பாலத்தை திறக்குதா எப்படி சாதி ஒழியும்? இது கூட தெரியாம பேசுறானுங்க.